சந்தேக பேய். அன்பார்ந்தவர்களே, ஈராக் நாட்டில் பயாசித் என்னும் புகழ்பெற்ற ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவரது பெருமைகளை அறிந்த அந்நாட்டு அரசன் அவரது சீடராக விரும்பி அவரிடத்தில் சென்று தனது ஆசையை கூறினான். அரசே, நாட்டில் ஞானிகளுக்கு பஞ்சம் இல்லை. நிறைய பேர் சடையும் தாடியுமாய் அலையும் போது என்னை நீங்கள் நாடி வந்தது ஏன்? நான் மிக மிக சாதாரணமானவன். ஞானியே, நீங்கள் மிகவும் நல்லவர் என கேள்விப்பட்டேன். அதனால் தான் உங்களை தெரிந்தெடுத்தேன் என்றான் அரசன். அப்படியே சில நாட்கள் என்னுடன் தங்கி இருந்து என்னை கவனியுங்கள் என்றார் பயாசித். அரசனும் அவருடன் தங்கி இருந்தான். ஒரு நாள் அருகில் இருந்த ஏரி கரையோரம் உலாவ சென்ற அரசன் அங்கே பயாசித் ஒரு பெண்ணுடன் அமர்ந்திருப்பதை கண்டு திடுக்கிட்டான். அந்த பெண்ணும் ஒரு குவளையில் ஏதோ ஒன்றை ஊற்றி கொடுக்க அவரும் அதை வாங்கி குடித்தார். அவரை நல்லவர் என்று நினைத்தால் ஒரு பெண்ணுடன் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருக்கிறாரே என்ற எண்ணத்தில் இனி அவரது சீடராக ஆசைப்படக்கூடாது என முடிவெடுத்து திரும்பி அரண்மனையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான் அந்த அரசன். வழியில் மற்றொரு சீடனை சந்தித்த போது தனது ஆதங்கத்தை கூறினான். அப்பொழுதுதான் அந்த சீடன் உண்மையை விளக்கினான். ஆற்றங்கரையில் இருந்த பெண் பயாசித்தின் தாயார் என்றும் அவருக்கு அவ்வப்போது அவள் பணிவிடை புரிவது வழக்கம் என்றும் தெளிவுபடுத்தினான். உண்மையை உணர்ந்து வெட்கப்பட்ட அரசன் உடனடியாக திரும்பி சென்று பயாசித்திடம் மன்னிப்பு கேட்டான். குருவே, அவசரத்தில் உங்களை சந்தேகப்பட்டு தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். என்னை மன்னித்து மீண்டும் உங்கள் சீடனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். என்னை நம்பாத உனக்கு என்னுடைய சீடனாவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார் பயாசித். அன்பார்ந்தவர்களே, சந்தேக கோடு சந்தோஷ கேடு. நமது கனவுகளை கலைப்பது தோல்வி அல்ல, நமது சந்தேகம்தான். சந்தேகத்தை போன்று மிக விரைவாக வளரும் விஷ விருட்சம் வேறு எதுவும் இல்லை. சந்தேகம் தடைகளை பார்க்கிறது, நம்பிக்கையோ வழியை பார்க்கிறது. சந்தேகம் அடர்ந்த இரவை பார்க்கிறது, நம்பிக்கையோ பகலை பார்க்கிறது. சந்தேகம் ஒரு அடியை எடுத்து வைக்க தயக்கப்பட வைக்கிறது, நம்பிக்கையோ வானையும் எட்டி பிடிக்கலாம் என பறக்க வைக்கிறது. சந்தேகம் யார் நம்புவார் என்ற கேள்வியை கேட்கிறது, நம்பிக்கையோ நான் நம்புகிறேன் என்ற பதிலை தருகிறது. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.